ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி கலிஃபோர்னியாவிலேருந்து எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அது என்ன பார்சல்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டப்படுறேன். ஃபஸ்ட்டு அதில் இருந்தது வேல்மாறல் மகாமந்திரம். உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு பெரிய முருகன் பக்தை. ஸோ எனக்கு இது இன்றைக்கி வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி கால பூஜை விபூதி பிரசாதம். இது வந்து அடுத்தது வந்து இது வந்திருக்கு. இது நம்ம திருச்செந்தூர் பிரசாதம். இந்த பேஜில் இருக்கிறது வந்து முருகனோட ஃபோட்டோ, திருச்செந்தூர் முருகனோட ஃபோட்டோ. அப்புறம் இதில் இருக்கிறது ஒரு குட்டி குங்குமச்சிமிழ். உள்ள வந்து ஏதோ மை இருக்கு. அப்புறம் குங்குமம், மஞ்சள். அப்புறம் இதுங்க, இது என்னன்னு தெரியுமா? ஓபன் பண்ணி காட்டுறேன். சிசர்ஸ் எடுக்க போனேன். அழகான வேல். ஒரு பக்கம் ஓம்னு போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் நாமம். அவர் பேர் சொல்லாமான்னு எனக்கு தெரியாது. இங்கே திருப்புகழ் புக்கு வாங்குறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஃபியூ வீடியோஸ் பேக். அந்த குரூப்பில் ஒருத்தர் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப 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 நன்றி. சில டைம் வந்து நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சொந்தக்காரங்க யாருமே நமக்கு இல்லைன்னு கடவுளுக்கு தெரியும் போது, கடவுள் வந்து சில மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் அனுப்பி வைப்பார். அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, முருகனே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த வேலுமே முருகன் கிட்டேருந்து கிடச்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன். சம் பீப்புள் ஆர் ஜஸ்ட் மெசஞ்சர்ஸ் இன் ஆர் லைஃப். அவங்க வந்து கடவுள் இந்த டைமில் இவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்னு சில பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற அந்த அண்ணாவை. அவர் பேர் சொல்லுமான்னு எனக்கு தெரியல, பட் அந்த அண்ணாவுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஆனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மை என்ன பண்ணணும்னு. பாக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது இன்றைக்கி வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை நான் இப்போ போய் என் பூஜா அறையில் உட்காந்து இதை விளக்கேற்ற போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து நான் தைப்பூசம் விரதம் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். 21 days விரதம், February 1 முடிக்கலான்ட்டு. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் வந்ததில் எனக்கு எப்படி எக்ஸ்ட்ரீம் சந்தோஷங்க எனக்கு. இன்னொன்று என்னென்னா, நான் அந்த மை டப்பா என்னான்னு அவரை கூப்பிட்டு கேட்டிருந்தேன். அவர் சொன்னார், பைரவர் இல்லை பைரேஸ்வரர் ஆன பூஜை பண்ண அந்த ஹோமம் பண்ணது சம்திங் அப்படின்னாரு. இதில் எவ்வளோ கோயின்சிடென்ஸ்னால், இன்றைக்கி தான் வந்து நான் பைரவருக்கு மத்தியானம் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு, ஏன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நாள், அவருக்கு ஏதாச்சும் ஒரு டாகுக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. எங்கள் வீட்லேயே எனக்கே நாய்க்குட்டி இருக்குது. ஸோ கருப்பு நாயாக இருந்தால் இன்னும் நல்லது. எங்கள் வீட்டில் இருக்கிறதுமே கருப்பு கோல்டன் ரூல் தான். ஸோ அதுக்கு சாப்பாடு போட்டுட்டு இன்றைக்கி தான் அதை வேண்டினேன். ஸோ சில டைம் வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும்போது நம்ம போய் கடவுள்கிட்ட தாங்க கேட்டுறணும். ஏன்னா அவரை தவிர வேறு யாருமே நம்ம கூட நிற்க மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம கவலையெல்லாம் கேட்பாங்க, சோகமெல்லாம் கேட்பாங்க காது கொடுத்து. பட் அவங்களாலையுமே ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது. நமக்காக நம்ம கூட நிற்கிறது கடவுள் மட்டும்தான். நான் வந்து ரொம்ப பக்தி, அதுவும் எனக்கு இப்போது லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம்லாம் இல்லை. ஸோ அதுக்கு நான் வந்து
ஃபுல்லாக சரணடைஞ்சது நம்ம முருகர்கிட்ட தாங்க கம்ப்ளீட்டாக. அதுவும் முருகர் வந்து பெண் பக்திகள் வந்து அழுதா அவருக்கு வந்து ஹீ கேனாட் சே நோ. அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அதனால் என்னால் முடிஞ்சது முருகர்கிட்ட சாமிக்கிட்ட ஐ ஸ்பெண்ட் மை டைம் லைக் திஸ். அதனால் இன்றைக்கி இது எல்லாமே வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.